கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 11/11/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. The jar of flour was not used up and the jug of oil did not run dry. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவ மனிதனாகிய எலியாவை சாரிபாத் விதவை தன்னுடைய வீட்டிற்குள்ளே ஏற்றுக்கொண்டபடினாலும், தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலும், முதலாவது தேவனுக்கென்றும் தேவனுடைய ஊழியர்களுக்கென்றும் ஒதுக்கி கொடுத்தபடினாலும், தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தான் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவில்லாமல் நடத்தக்கூடிய ஆண்டவர். என்னுடைய அப்பாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் விதமாக இருக்குது. இல்லை என்று சொல்வதற்கும் என்னிடத்தில் இல்லை, இருக்கு என்று சொல்வதற்கும் என்னிடத்தில் இல்லை. அதாவது எனக்கு இல்லை, இந்த தேவையை சந்திக்காமல் போகிற சூழ்நிலை எனக்கு இல்லை. நாளைக்கும் நான் வைத்திருக்கிறேன், ஏராளமாக எனக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கும் இல்லை. அந்தந்த தேவைகளை அற்புதமாய் செய்யக்கூடிய ஆண்டவர் ஊழியத்திலே அற்புதமாய் நடத்துகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜீவனத்திற்காக வைத்திருந்த கடைசி ஒரு கைப்பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய். தேவன் அந்த இடத்திற்கு தான் தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை போகும்படியாய் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த இடத்திற்கு போன பொழுது அந்த விதவை சந்திக்கிறான். அவளை பார்த்து கூப்பிட்டு குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுகிறார். பிற்பாடு அவள் உள்ளே செல்கிற நேரத்தில் அவளை பார்த்து மறுபடியும் கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். ஆனால் அவள் சொல்லுகிறாள், பானையிலே கொஞ்சம் மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக வச்சிருக்கிறோம், இதை தான் நானும் என்னுடைய குமாரனும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லி. நான் தேவனுடைய மனிதனாகி எலியாவை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன்னுடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதில் முதல் ஆடையை எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செய்யலாம் என்று சொல்கிறார். அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் தேவ மனிதனுடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் பஞ்சம் தீருகிற வரைக்கும் பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடிக்கு ஏறக்குறைய 3.5 வருஷம் அவருடைய வீட்டினுடைய ஆகார தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய நாள், புதிய கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இல்லை என்று சொல்கிற சூழ்நிலை இடத்தில் வருவதில்லை. நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிறார். ஆனாலும் இந்த காரியத்தின் மூலமாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய காரியம், கர்த்தருடைய காரியம், தேவனுடைய ஊழியம், தேவ மனிதர்கள் என்று முதல் என்கிற இடத்தை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது எவ்விதத்திலும் குறைவில்லாதபடி நடத்துகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறைவில்லாதபடி நடத்துவாராக. இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. குறைவில்லாதபடி நடத்துகிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், இம்மட்டும் உதவின எபனேசர் இனியும் உதவி செய்து உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்ய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு வேளை
எனக்கு அடுத்த நேரம் என்ன செய்வதுன்னு எனக்கு யாராக இருந்தாலும் மகனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய தேவையை சந்திப்பதற்கு ஊழியத்தில் நிறைவேற்றுகிற பரிசுத்தவான் எனக்கு என்ன செய்வதற்கு வாழ்க்கையிலாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் எல்லா தடுமாற்றங்களுக்கு நீங்களாக்கி குறைவுகளை நிவர்த்தியாக்கும்படி எச்சரிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்பண்ணும், தீமைகளுக்கு மறைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வாரங்களிலும் கர்த்தர் கூட இருந்து குறைவில்லாமல் நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.